அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எழுத்து ஜோதிடர் ராஜ் அருளானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம ஒரு ஜாதக ஆய்வாக, இது ஒரு ஆண் ஜாதகம். இவங்களுடைய மனைவி நம்மகிட்ட இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய கேள்வி என்னன்னா, சார் என்னுடைய கணவருடைய குடும்பத்துல சொந்தத்துல எதுவும் செய்வன எதுவும் வச்சுட்டாங்களா, பில்லி சூனியம் ஏவல் எதுவும் வச்சுட்டாங்களா, அவர் ஒரே மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாதிப்புல இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. ஜாதக ஆய்வை நம்ம இயல்பு முறையில இது ஏன் எதனால ஏற்படுகிறது, இதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான தீர்வு என்னன்ற குறித்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போதும். இந்த பதிவுக்கு போதுக்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும். இவர் மதுரையில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய வயது தற்போது 31 வயது கடந்து 5 மாதம் ஆகுது. இவருடைய ஜென்ம லக்னம் சொல்லக்கூடியது மிதுன லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்துல இவர் பிறந்திருக்காரு. தற்போது இவருடைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவருக்கு துலாம் லக்னம். செப்டம்பர் 23ஆம் தேதி அவருக்கு துலாம் லக்னம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நட்சத்திர புள்ளியாக அவருக்கு ஆரம்பத்துல சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஆரம்பிக்கப்பட்டு நவம்பர் 2026 நிறைவடைகிறது. அப்போ இந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில், 8ஆம் அதிபதியும் கூட. அப்ப ஜாதகர் என்ன பண்ணணும்னா, தீராத பிரச்சனைகளை, ஒரு மன குழப்பங்களை இவர் சந்திக்கணும். யாரில் சந்திக்கணும்? ஒண்ணு மனைவியாலேயோ நண்பர்களாலேயோ சூழ்நிலை சமூகத்தினாலேயோ சந்திக்கணுன்ற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அல்லது முதுகுத்தண்டு சார்ந்த விஷயங்கள்ல என்ன செய்யும், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை காமிக்குது. இவருக்கு 3க்குரிய 6ஆம் அதிபதிக்குரிய குரு பகவான் என்ன பண்றாரு, லக்னத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப லக்னத்துல அமர்ந்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இவருடைய கம்யூனிகேஷன் மூலமாக பிரச்சனைகளை ஜாதகர் ஏற்படுத்துகின்ற அமைப்பு, அவருடைய இளைய சோதரத்தின் மூலமாக கருத்து வேறுபாடு, வழக்குகளை, பிரச்சனைகளை சந்திக்கணுன்றது அமைப்பு. இந்த குரு பகவான் லக்னத்துல இருக்கிறதுனால அந்த விதி பயனாகவே இந்த ஜாதகர் என்ன செய்யணும், அனுபவிக்கின்ற அமைப்பு இருக்கு. இந்த 4ஆம் அதிபதி 5ஆம் சனி பகவானை இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு 6-5 தொடர்புனாலே மன நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மன குழப்பம், மன நோய் அப்படிங்கிறது அமைப்பு. இவருக்கு 7ஆம் பார்வையாக 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரனையும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி சுக்கிரன் பார்வை இருக்குனால அந்த ஜாதகருக்கு எதிரிகளாலையும் நட்பாலையும் சூழ்நிலையாலும், ஏன் ஈவன் இவங்களுடைய மனைவியே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எதிரியா நினைக்கக்கூடிய ஒரு சூழல், அது சார்ந்த கருத்து வேறுபாடுகளை கொடுக்கின்ற அமைப்பை காமிக்குது. ஏன் 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில், அப்போ கணவன் மனைவி உறவுக்குள்ள என்ன செய்யுது, கருத்து வேறுபாடுங்கிற அமைப்பை காமிக்குது. இவருக்கு சைக்காலஜிக்கலான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஆரம்பிக்கப்பட்டு சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ வரக்கூடிய 2 ஆண்டுகள் இந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மனம் சார்ந்த பாதிப்புகளை 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தன்னுடைய மனம் சார்ந்த பாதிப்புகள் இந்த ஜாதகர் மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறத காமிக்குது. தனது 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதும், லக்னத்தை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையை பார்க்கறதும், 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியை பார்க்கறதுனால இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை கம்யூனிகேஷன் ரீதியான பிரச்சனைகள், அழுத்தங்கள், தூக்கம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புனால வரக்கூடிய நோய் அப்படிங்கிற அமைப்புனால இந்த ஜாதகருக்கு லிவர் சம்பந்தப்பட்ட பாதிப்புனால என்ன ஆகும்னா தூக்கம் கெடும். அதுல ஒரு மன குழப்பம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, 6ஆம் அதிபதியின் பார்வை இருக்குது, ஒரு சைக்காலஜிக்கலான ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற அமைப்பை காமிக்குது. ஸோ இவரை பொறுத்தவரை உளவியல் ரீதியான பாதிப்புகள் இருக்கிறதுனால இவரே பிரச்சனைகளை தேடிக்கொள்வார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இவரை பொறுத்தவரை இந்த சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் வரையும் இந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட நிலைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகம் எளிமையாகவே சுட்டி காமிக்குது. இவருக்கு நடக்கக்கூடிய தசை வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை, புதன் புத்தி, சந்திரன் அந்தரம், ராகு சூட்சும போயின்னு இருக்கிறதுனால இவருக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் சனி சம்பந்தப்படுறதுனால இவரை பொறுத்தவரை அந்த மனம் சம்பந்தப்பட்ட கேள்விங்கிறது வருது. புதன் பகவான் அவருக்கு 6ஆம் இடத்துல, அப்போ நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சார்ந்த, எப்பவுமே சனி தசை புதன் புத்தி போனா ஒண்ணு நோய் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல தான் இவங்க பாதிக்கப்படுவாங்க. ஒண்ணு தொழில் கடன் அல்லது இவங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கும். சந்திரன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகத்துல 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த சந்திரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி ராகு பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான கேள்விகள் இந்த ஜாதகருக்கு வருதுங்கிறத காமிக்குது. அடுத்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தால் அழுத்தம் இருக்குதுன்றதை காமிக்குது. அதனால இந்த ஜாதகத்தை
ரொம்ப போட்டு அழுத்தங்கள் கொடுக்காதீங்க. மன ரீதியான பாதிப்புகள் இந்த ஜாதகத்துல கொடுக்கறதுனால நீங்க ஒண்ணு காலபைரவர் வழிபாடு பண்ணுவதும், புளிப்பு சார்ந்த உப்பு சார்ந்த உணவுமுறைகள்ல கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த ஜாதகருக்கு ஒரு பரிகாரமாக வழிகாட்டுதலாக ஒரு குணப்படுத்தக்கூடிய தன்மைகளை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வழிகாட்டுதலா சொல்லியிருக்கிறோம். அதனால காலபைரவர் வழிபாடு பண்ணுவதோ அல்லது துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவதோ, இந்த புளிப்பு சார்ந்த உணவுகளை தானம் கொடுப்பதோ இந்த ஜாதகருக்கு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறோம். அதனால அந்த பில்லி சூனியம் ஏவல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு விதமான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். எப்பவுமே ஒரு உடலுக்கு நோய்வாய்ப்படுறாங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லுமே தவிர, மனம் பாதிக்கப்படும் போது மனம் சைக்காலஜிக்கலா இம்பேலன்ஸா இருக்குன்றத நம்ம ஏற்றுக்கொள்வதே இல்லை. மனம் அப்படிங்கிறது சூட்சுமமாக உங்களை இயக்கக்கூடியதாக இருக்கும். மன பாதிப்புக்கு கண்டிப்பாக ஒரு சைக்காலஜி ரீதியான ஒரு கைடன்ஸை தான் நீங்க எடுத்துக்கிடணும். அதனால தவறான வழிகளில் போய் மாந்திரிகம், ஏவல்ஸ், பில்லி, சூனியம்ங்கிற நிகழ்வுகளுக்கு போய் உங்களுடைய காலத்தை வீணடிக்க வேண்டாம். மீண்டும் இதுபோல அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எல்பி ஜோதிடர் ராஜ் ஷேர்லானந்தம். நன்றி, வணக்கம்.